பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் தேவன் மீது அன்பு வைக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். நாம் பிறரை நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்யக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களை நாம் நடப்பிக்கக்கூடாது என்கிற அநேக காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பகை விரோதங்களை எழுப்பும், ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ நம்மிடத்தில் தேவ அன்பு வெளிப்பட வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது நாம் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு அந்த எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரையும் நேசிக்க வேண்டும். அவர் எப்படி நம்மில் அன்பு கூறுகிறாரோ அதே போல் நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறும் பொழுது பிறருக்கு விரோதமாக நாம் எந்த காரியங்களையும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நடப்பிக்க மாட்டோம். எந்த பாவமும் நாம் செய்ய மாட்டோம். அப்போ அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்போ அன்பாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மிடத்தில் அன்பாயிருக்க, எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் அன்பாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.